சண்முகம் பரணி சீரியல்ல இப்போ வேற லெவல் அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். சண்முகம் வந்து எல்லா தங்கச்சியும் வந்து வெளுத்தெடுக்குறாங்க பரணிக்காக. மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. பரணி கிட்ட ஏதாவது பேசி சமாதானம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க. சனியன் அண்ணன் வந்து எதிர்பார்த்த மாதிரியே வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க. ஒளிஞ்சு நின்று பேசுகிறாங்க. பரணி மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த இடத்துல எடுத்தோன்னே உடனே வந்து பரணி வந்து கடுப்பாயிட்டாங்க. எதுக்குப்பா மன்னிப்பு கேட்குற? நீ அப்படி என்ன தப்பு பண்ண? நான் தானே தப்பு பண்ணேன் உன் மேலே, உன் குடும்பத்து மேலே. நான் அன்பு பாசம் வச்சது மட்டும்தான் நான் பண்ண தப்பு. நீங்களாம் எதுவுமே பண்ணலை. வார்த்தையால் என்னை நோகடிக்காத. ஓ அப்படியா? தன்னந்தனியாக நம்ம ரெண்டு பேரும் பேசும்போது கூட நான் நிதானமாக பேசியிருக்கேன். ஆனால் நீ எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி பேசியிருக்க. உங்கள் குடும்பத்துக்காக நான் என்னென்னலாம் செஞ்சுருக்கேன்னு நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி சொல்லி எனக்கு அலுத்து போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரத்னா என்னடானா, அவளுக்கு நீ நகை வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லி நான் பொறாமப்படுறேன்னா? ஏன்டா நான் நகை நட்டே பார்த்தது இல்லையா? இத்தனை நாள் வரைக்கும் நான் இதெல்லாம் பேசினதில்ல. நான் எங்கே யார் வீட்டிலடா இருந்திருக்கேன்? உனக்கே தெரியும்ல, எங்கள் அப்பா நினச்சாருன்னா கிலோ கணக்கில் வந்து தங்கத்தை வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் நான் உன் தங்கச்சியை வந்து பார்த்து பொறாமப்படுறேன்னு வாய் கூசாமல் சொல்கிறாங்க. என் தங்கச்சிங்கெல்லாம் மனசில் ஒன்று வச்சு வெளியில் ஒன்று வச்செல்லாம் பேச தெரியாது. கள்ளங்கம்படம் இல்லாத வளர்ந்தவங்க. அப்படியாடா? சரி, நீ தான் தங்கச்சின்னு வந்துட்டா தான் வந்து மற்றவங்க யாரையும் பார்க்க மாட்டியே. கொஞ்சமாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க. சவுந்தரபாண்டி மற்றவங்க எல்லாரும் பேசுனாங்கன்னா ஒரு அர்த்தம் சொன்னால் 1000 அர்த்தம் கண்டுபிடிப்பல்ல. ஏன் உன் தங்கச்சி பேசினா மட்டும் கண்டுபிடிக்க மாட்டியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தயவு செஞ்சு மன்னிச்சிரு. வா நம்ம வீட்டுக்கு போகலாங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. சனி நினதை பார்த்தோன்னே வந்து தூக்கி வாரி போட்டுருது. அச்சச்சோ, இவங்க 2 பேரும் சமாதானம் பண்ணிட்டாங்கன்னா ஐயாவுக்கு வேலை இல்லாமல் போயிடுமேங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப கரெக்டாக வந்து சரி நான் உன் கூட வந்து வரேன். ஆனால் நீ வெளிநாடு போகிறதுக்கு சம்மதம் சொல்லுவியாங்கிற மாதிரி கேட்டோன்னே அச்சச்சோ அப்படியெல்லாம் வந்து கொடுக்கலாம் முடியாது. ஆல்ரெடி உங்கள் அப்பா நம்ம 2 பேரையும் வந்து பிரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட சூழ்ச்சியெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியும்ல? தெரியும் தான். இப்போ அதுக்கு என்னங்கிற? நீ நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதிலுங்கிற மாதிரி சொன்னேன். எதுவும் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போனா நீ இந்த இடத்த விட்டு போகலாங்கிற மாதிரி சொன்னோன்னே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவ்வளோ தூரம் நான் கெஞ்சிட்டேன். ஆனால் அங்கேருந்து அவள் எதுவுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறப்ப, அண்ணா நீ தான் கெஞ்சிட்டியண்ணே, இதுக்கு மேலே என்னென்ன பண்ண முடியும்? நீ இறங்கி போகணுமா அப்படின்னு சொல்லி ரத்னா வந்து சொன்னோன்னே அப்போ தான் வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பேசுகிறாங்கன்னு சண்முகம் வந்து காது கொடுத்து பேசுகிறாங்க. ரத்னா நீ இப்போ இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கன்னா முழுக்க முழுக்க காரணம் பரணி தான். ஆனால் நீ பரணியை வந்து கேவலமாக படுத்தி பேசிக்கிட்டு இருக்க. உன்னை வீரலட்சுமி வந்து ரத்தனா கூட சேர்ந்துக்கிட்டு போனா போட்டுண்ணே, நீ என்னை காலில் விழுந்தா வந்து கூப்பிட முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து பரணியை எந்த லெவலில் வச்சு பார்க்குறாங்கன்னு அப்போ தான் வந்து தெரியுது. பரணிக்காவெல்லாம் நாங்களாம் வந்து சாப்பிடாமலாம் இருக்க முடியாதுண்ணே. பசிச்சுச்சா அவள் மட்டும் சாப்பிட போகிறா. நாங்களாம் வந்து தட்டை போட்டு உட்காந்து சாப்பிட்ருவோம். பரணிக்கு நமக்கும் என்னென்ன சம்மந்தங்கிற மாதிரி கேட்டோன்னே சேரில் உட்காந்துட்டு இருந்த சண்முகம் வந்து சேரை எட்டி உதைக்கிறாங்க. எல்லாரும் வந்து அரண்டு போயிட்டாங்க. அண்ணன் இவ்வளோலாம் கோவமே படமாட்டாங்கங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. என்ன சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு. இத்தனை நாளாக நான் உங்கள் மேலே அன்பு பாசம் வச்சதுனால நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன சொல்கிறீங்கன்னு புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன். இப்போ தானே தெரியுது. மனசில் எல்லாம் வந்து நயவஞ்சகத்தோடு பேசியிருக்கீங்க. அப்போனா பரணியை இந்த வீட்டு மனுஷியாலாம் நீங்கள் பார்க்கவே இல்லை. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து நம்ம சண்முகம் வந்து அவங்க தங்கச்சியை வந்து முதல்ல வந்து திட்டுறாங்க. இது யாருமே எதிர்பார்க்கல. போயும் போயும் ஓன் பொண்டாட்டிக்காக எங்களை திட்டுறியானே. இத்தனை வருஷம் வந்து நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருந்தோம்ல. நான் தப்பு பண்ணிட்டேம்மா. நீங்கள் பரணியை எந்த லெவலில் வச்சுருக்கீங்கன்னு அவள் அப்பையிலேருந்து என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தா. இப்போ தான் நான் மனசில் இருக்குது எல்லாம் வந்து வெளியில் வந்து வருது. நான் உங்களை மறக்கவே மாட்டேன். கண்டித்து வந்து வளர்த்துருக்கணும். ஆனால் கண்டிக்காமல் நான் உங்களை வளர்த்தது நான் பண்ண பெரிய தப்பு. அப்பா பார்த்தியா பரணியை பற்றி என்னென்னலாம் பேசுகிறாங்க. பரணி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிங்க, நீ இங்கே நின்று பேச முடியுமா? என்னது உனக்கு வாங்கி கொடுத்த செயினை பார்த்து பரணி வந்து பொறாமப்படுறாளா? பொறாமப்படுற இடத்துல அவ இல்லை, நீங்கள் தான் இருக்கீங்க. உங்களுக்கு தான் எதையுமே நீங்கள் இத்தனை நாள் வரைக்கும் பார்த்ததில்ல. பரணி என்ன அப்படியா எதுவுமே பார்க்காம வந்து இருந்திருக்காளா? சொடக்கு போட்டால் அவங்க அப்பா என்ன வேணான்னு பரணிக்கு வாங்கி தர முடியும். உங்கள் அண்ணங்காரன் அப்படி இல்லை, கஷ்டப்பட்டு தான் வாங்கி தர முடியும். ஆனால் குடும்பத்தோட வளர்ச்சிக்காக எதுவாக இருந்தாலும் பார்த்து பார்த்து செலவு செய்யணும்னு நினைக்கிற அவங்க எங்கே தடாலடியாக 1000 ரூபா கண்ணில் பார்த்துட்டா 1000 ரூபாய்க்கு வந்து செலவு வைக்கிறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? யாரை பார்த்து யார் என்ன பேசுறது? வீரலட்சுமி, உன் ஆசை கனவு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அதை நடத்தி கொடுக்கணும்னு சுடாமணிக்கிட்ட பேசி என்கிட்ட பேசி உனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கணும், வீட்லையெல்லாம் இருக்கக்கூடாது, இவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த அதிகாரியை ஆக்கி காட்டணும்னு சொன்னது பரணி. அதுக்காக செலவு பண்ணதும் அவள் தான்.
எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கா. உனக்கு சொல்லிக் குடுத்து, இது மாரி படிக்க சொன்னதே, அவளால தானம்மா நீ இப்ப அதிகாரியா ஆகப் போறன்னு, தெனாவட்டுல பேசுறியான்னு சொல்லி வீரலட்சுமிய வந்து ஆஃப் பண்றாங்க அந்த இடத்துல. ரத்தனா, நீ என்ன சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்ட, நடக்காத விஷயத்துக்கு ஆசைப்பட்ட, இது எல்லாத்தையும் நடத்தி குடுத்தது யாரு? கோடிக்கணக்குல தேவைப்பட்டுச்சு உனக்காக. பரணி தானே யோசனை குடுத்து, அவ ரெடி பண்ணி குடுத்தப்ப, பரணிய புடிச்சிச்சுன்னு சொல்லி சொல்லுவ. அவ உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தது, தப்பா போனதுக்கு யாரு காரணம்? 5 வருஷமா காதலிச்சல்ல வெங்கடேஷ, அவன் மனசு என்னன்னு உனக்கு கூட தெரியல. நீ வந்து பரணிய பத்தி தப்பா பேச உங்களுக்கெல்லாம் தகுதியே இல்ல. இன்னொரு வாட்டி இங்க யாராவது பரணிய பத்தி தப்பா பேசினீங்க, சுளுக்கெடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்றாங்க. அண்ணன் எங்களையான எதிர்த்து பேசுற? அப்படின்னு சொல்லும்போது, எதிர்த்து பேசலம்மா, உங்கள கண்டிக்காம வந்து வளர்த்துட்டேன்ல, அதனால இதுவும் பேசுவீங்க, இன்னமும் பேசுவீங்கன்னு சொல்லி, நம்ம சண்முகம் வந்து மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இங்க எனக்கு எந்த மரியாதை கிடைக்குதோ, பரணிக்கும் அதே மரியாதை தான் கிடைக்குதுன்னு இத்தன நாளா நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படிதான் நீங்க எல்லாரும் இருப்பீங்கன்னு. ஆனா இப்ப இல்ல தெரியுது, நீங்க எப்படியெல்லாம் வந்து பரணிய வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு. அவ கரெக்ட்டா தான் வந்து சொல்லியிருக்கா. இந்த அண்ணனுக்கு தான் ஒண்ணுமே தெரியல. தங்கச்சி தங்கச்சின்னு அன்பு பாசம் வச்சது இத்தன நாளா எல்லாமே வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேரா வந்து சொல்றாங்க. இத கேட்டோனே வந்து ஃபீல் பண்றாங்க. "அண்ணே எங்கள பார்த்து சொல்றியா? உங்கள பார்த்து தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து செமையா வந்து கத்துறாங்க. எதுவும் பேசாம நம்ம சண்முகம் மாட்டுக்கு அங்கேருந்து வந்து போயிட்டாங்க. "அப்பா பாத்தியாப்பா? அண்ணன் என்னென்னலாம் பேசுது" அப்படின்னு சொல்றப்ப, "உன் அண்ணன் இன்னைக்கு தான் சரியா பேசியிருக்கான். நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வைகுண்டம்லேருந்து எல்லாரும் வந்து சொன்னதுனால, நான் இது எல்லாத்தையும் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கல. நான் வந்து பொறுப்பு இல்லாம இருந்தப்ப, சண்முகம் வந்து எவ்வளோ பொறுப்பா வந்து உங்கள எல்லாரையும் பார்த்துக்கிட்டான். அவனோட ஆசைய கூட நிறைவேத்தாம, உங்களுக்கு என்னென்ன வேணும்? அவன் ஒரு வேள சாப்பாடு சாப்பிட்டுட்டா, உங்களுக்கு வாங்கி தர முடியாதுங்கிறதுக்காக எத்தன நாள் தெரியுமா சாப்பிடாம இருந்திருக்கான்? அவனுக்கு காட்டுற மரியாதை தானா இது? சண்முகமும், பரணியும் எப்போதும் வந்து ஒரே தட்டுல வச்சு தான் நான் வந்து பார்ப்பேன். ஆனா நீங்க சண்முகம் ஒரு இளிச்சவாயன். என்ன வேணான்னு சொன்னா நம்பலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அவன் இப்ப தெளிவாயிட்டான். இனிமேட்டெல்லாம் உங்களால ஏமாத்த முடியாது. பாசங்கிற வேஷத்துல வந்து இத்தன நாளா இருந்திருக்கீங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி வைகுண்டமும் வந்து வெளுத்தெடுக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.